தெய்வக்குள்ள காளியம்மனை கும்பிடணும் அவ்வளவுதானே. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அவளை பார்க்காம போனா நல்லா இருக்குமா? நடசாமி போய் கும்பிடலாம். இது வந்து சித்தர் அமைதியாக வரணும். ஓகே, வழிபாடுலேயே சிறந்த வழிபாடு சித்தர் வழிபாடு. உங்கள் மனசில் பட்டதை நல்ல எண்ணங்களை வெளிப்படுத்தி நல்லா வேண்டிக்கோங்க. உங்களோட வேண்டுதல்லாம் நிறைவேற்றுவார். இவர் தான் வேட்டிக்கார சுவாமி. அவங்க ஒரு பேரில் தான் இந்த ஊர் பேரும் இருக்கு. கிணச்சி கிணத்து பக்கம் போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அது குளத்துல இருக்கிற, சாரி கிணத்துல இருக்கிற மீனுமா? அது வாங்கம்மா புடிச்சு கொடுங்க. அது தொடக்கூடாது. சித்தர் கோயில்ல இருக்கு, வளர்க்குறாங்க. அதெல்லாம் லட்டு வாங்கிட்டு வந்தீங்களா? லட்டுவா? உனக்கு வாங்கி தரேன், போகும்போது வாங்கி தரேன். எனக்கு இப்ப அது பத்தல, அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. உனக்கு ஒரு ஃபேக்டரியில போய் கூப்பிட்டு விட்டுறேன். லட்டு ஃபேக்டரி இருக்குல்ல, அங்க போய் கூப்பிட்டு போய் உன்னை விட்டுறேன். அப்ப நீங்களும் வருவீங்களா? நான் வரமாட்டேன். சரி வாங்க போய் அடுத்த சித்தர் கும்பிடலாம். எனக்கு ஃபேவரட்டான சித்தர் உள்ள இருக்காரு, வாங்கம்மா. ஓகே. அடுத்தது எனக்கு பிடித்த மிகவுமான ஒரு சித்தர் தான். அவர் எப்படி சொல்றது, வாரி வழங்கும் வள்ளல் பெருமான் தான். வள்ளல உள்ள போறது வீடியோ. இவங்க தான் ஸ்ரீ அழுக்கு சித்தர் ஜீவ சமாதி. இவர்களோட ஜீவ சமாதிக்கு மேலே சிவனை வச்சு வழிபட்டு இருக்காங்க. பொள்ளாச்சி ஆனமலை பக்கத்தில் இந்த சித்தரையா கோயில் இருக்கு. நல்லா பார்த்து கோயிலே அழகாக இருக்கும். கோயில் சுற்றி பார்த்துமா. ஆல்ரெடி அவள் ப்ரொஃபஸர் தான் நடி. இதுக்கு மேலே நடி உனக்கு தான் பகுத்தறிவு வேணும். அதெல்லாம் இருக்க போய் தான் அவள் ப்ரொஃபஸராகவே ஆயிருக்கிறா. சம்மந்தி சம்மந்தி மருமகள் இப்படி சொல்ல மகத்த அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நல்லா இருக்கு. இவரு ஒரு சுவாமி தான், கும்பிடுங்க. என்ன பண்ணல்லவா எனக்கு பிடிச்சவர் நடராஜர். எல்லா சாமியுமே வச்சிருக்காங்க. சிவயோக தர்ஷனம். என்னம்மா வீடியோ எந்த பக்கம் காட்டுங்க? பண்ணாரி கடுந்தவத்துல இருக்காங்க பாருங்க, அந்த விஜய் சாத்தியும் பார்த்த மாதிரியே. செருப்பு காட்டக்கூடாது, அவங்க தவம் பண்றாங்க. இல்லைங்க, பண்ணாரி அம்மன் படம் விஜய் டிவியில பார்த்துருக்கீங்களா? தெரியாது. கடுந்தவம் புரிஞ்சுட்டு விஜய் டிவியில போட மாட்டாங்கம்மா, ராஜ் டிவியில தான் போடுவாங்க. இங்கே சாமி கும்பிட்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஆனால் இந்த கோவில் பாறை எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மணி அடி யாராவது நினச்சது நிறைவேறட்டும். நீ மணி அடிக்கும் போது யாராவது வேண்டுதல் நினச்சது நிறைவேறும். மாமா நந்தியாண்டி கழுத்துல மாட்டி விடுறேன், உங்களை சேர்க்கிறேன்.
ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம மாசாணியம்மன் கோவில், சித்தர் கோவில் இதெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. நல்ல ஒரு அந்தி மாலை நேரத்தில் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேத்துமடை வில்லேஜில் தெய்வகுலத்து காளியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோங்க. என்ற சின்ன மருமக தான் இந்த கோவிலுக்கு வரணும்னு ரொம்ப நாளாக ஏங்கிக்கிட்டு இருந்தா. அவளுடைய ஆசை இன்னைக்கு நிறைவேற்றியாச்சு. ஏமா திரௌபதி, ஏமா சின்ன மருமகளே திரௌபதி. என்னம்மா இது அந்த கோவில் தானே? ஆமா சாமி, நம்ம நல்லாம்பாளையத்துல ஆயா வச்சிருக்கால, கிளவி வச்சிருக்கிற கோவில் தான்மா இது. அந்த ராஜ காளியம்மன் கோவில். இதே காளியம்மன் தான் நமக்கு அங்க ராஜ காளியம்மன் கோவிலா வச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வர முடியாத நிலமையில நாங்கள் அங்கே போய் கும்பிட்டுக்குவோம். கேட்ட வரத்தை அள்ளி கொடுப்பவள் நம்ம ராஜகாளியம்மன் கோவில் மாதிரி இங்கே தெய்வகுலத்து காளியம்மன் கோவில். நம்ம டைரெக்டாக இந்த கோவில் மண் எடுத்து தான் அங்கே வச்சுருக்காங்க. இந்த கோவில் மண் எடுத்து வச்சு கும்பிட்டா அந்த கோவிலுக்கே அவ்வளோ சக்தினா, அப்போ இந்த கோவில் சக்தியை பார்த்துக்கோங்க. எங்களுக்கு தெய்வமாக காளியம்மன்னாவே நாங்கள் எல்லாம் விரும்பி கும்பிட்றவங்க தான். ஸோ அந்த என்னோடய சின்ன மருமகள் ஆசைக்கு இணங்க நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஜெயா பாட்டின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தான் இந்த கோயிலுக்கு என்னை முத கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நான் அப்போ வரும்போதெல்லாம் அப்போ வந்து இன்னமும் கும்பாபிஷேகம் வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இருந்தாலுமே சீக்கிரம் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும், நாங்கள் அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கோம். வாமா, எப்படிமா உனக்கு சந்தோஷமா? அப்புறம் இந்த ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த தெய்வகுல காளியம்மன் கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க அத்தை மூலியமா வந்ததால எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் வந்திருக்கோம், இதோ விளக்கேற்றோம். நம்மளை சார்ந்த பிள்ளைங்களோட சந்தோஷத்தை நிறைவேற்றுறது தானேங்க நம்ம கடமை. என் பிள்ளை இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுச்சு, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த தாய் உத்தரவு கொடுக்கல. இன்னைக்கு தான் ஏதோ அமாவாசை நாள் நல்ல நாள், அதுமாதிரி உத்தரவு கொடுத்துட்டா நம்ம ஓடி வந்துட்டோம் பார்க்கறதுக்கு. அன்னைக்கு நைட் டைம் கூப்பிட்டதுனால தான் சாமி வர முடியல. இன்னைக்கு பாரு, காலையில் புறப்பட்டதே சாயங்காலம் ஆகி போச்சு இங்கே வர்றதுக்கு. சரி, விளக்கேற்றிங்களாமா? சரி வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு போனாலுமே விளக்கு தீபம் போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தீபம் ஒளி வர மாதிரி நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு நம்ம குடும்பமே பிரகாசமா இருக்கும். ஆளுக்கு ஒரு விளக்கு ஏத்துங்கம்மா. அம்மா தீப்பெட்டியில ஏத்துங்கம்மா, இன்னொருத்தங்க ஏத்துனதுல ஏத்தாதீங்கம்மா. நான் வந்து பஞ்சமுக விளக்கு ஏத்துறேன். எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் சுபிக்ஷமா இருக்கணும்னு சொல்லி நான் பஞ்சமுக விளக்கு ஏத்துறேன். எங்க யூடியூப் சேனல் மக்கள் எல்லோருடைய வேண்டுதலும் நிறைவேறட்டும். இந்த தீபம் பிரகாசமா எரியிற மாதிரி எல்லோருடைய வாழ்விலையும் நல்ல ஒரு வழி கிடைக்கட்டும். தீபம் போடுறதே ஒரு சிறப்பு தான், ஆனா இந்த பஞ்சமுக தீபம் போடுறது இன்னும் சிறப்புங்க. நம்ம நேயர்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்துக்காகவும் எங்களை சார்ந்த அனைத்து பிரார்த்தனையும் நல்லபடியாக நிறைவேறணும்னு சொல்லி எங்கள் தெய்வ குலத்து காளியம்மன்ட்ட வேண்டி இந்த தீபத்தை போடுறேன். ஆளுக்கு ஒரு ஏத்துங்க. இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இங்கே ஒரு கிணத்துல தண்ணி, வற்றா தண்ணி. இந்த குளத்துல இருந்து தான் அந்த அம்மனே பிறந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோயிலுக்கு முதல் சிறப்பு அந்த ஒரு குளம் தான். அந்த குளத்தை அந்த ஏத்துட்டு வரோம். ஏத்துங்கம்மா, ஆளுக்கு ஒரு 2 விளக்கு ஏத்துங்க. இந்த கோயிலில் அந்த குளத்துல தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்கும். அந்த குளத்துலேருந்து வந்த தெய்வம் தான் சொல்லப்படுது. நான் இந்த கோயிலோட சிறப்பை நான் சொல்கிறத விட என்ற சின்ன மருமக சொன்னால் நல்லா இருக்கும். சொல்லுதங்க. இந்த தெய்வகுலத்து காளியம்மன் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குளத்துல இருந்து பிறந்த காளியம்மன் தான் தெய்வகுலத்து காளியம்மனா இந்த ஊருடைய காவல் தெய்வமாகவும் இந்த காளியம்மன் திகழறா. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் வேண்டுதல்கள் வந்து வீடு மனை கட்டுறதாக இருக்கட்டும், மற்ற தொழில் ரீதியாக பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து மணி வாங்கி கட்டி இந்த கோயிலை பிரார்த்தனை செலுத்துவாங்க. குழந்தை இல்லாத பேர்களுக்கெல்லாம் தொட்டில் கட்டி பிரார்த்தனை செலுத்துவாங்க. அது எல்லா கோயிலுமே இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் வந்து இந்த பொள்ளாச்சி சுற்றுல இந்த கோயிலில் தான் இந்த சிறப்பு பூஜைகள் எல்லாம் அதிகமாக நடந்துட்டு இருக்குது. நீங்கள் இந்த கோயிலை சுற்றி பார்க்கும்போதே பார்ப்பீங்க, இந்த கோயில் அதிகமாக மணிகள் கட்டப்பட்டிருக்கும், தாலிகள் கட்டப்பட்டிருக்கும், தொட்டில். இதுதான் இந்த அம்மனுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இது. எல்லா கோயிலை கட்டியிருந்தா கூட இந்த பொள்ளாச்சியை பொறுத்தவரை இந்த கோயில் தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இந்த இடத்துல இருக்குது. இந்த குளத்தை ஆற்றுல இருக்கிற தண்ணி தான் புனித நீராக இந்த இடத்துல கருதப்படுது. இந்த கோயிலுடைய தலவிருட்சகம் நாகதாளி மரமாக திகழுது. இந்த சுற்று வட்டாரத்துக்குள்ள பெரிய நாகதாளி மரம்னு கேள்விப்பட்டால் அது இந்த கோயிலை தான் எடுத்துக்காட்டாவே சொல்லுவாங்க. இந்த அம்மன் வந்து ரொம்ப நாளாக
இந்த தெய்வகுலத்து காளியம்மன் வந்து ஓலை குடிசைக்குள்ள இருந்த அம்மனாகத்தான் தெரியுறா. ஓலை குடிசைக்குள்ள இந்த அம்மன் சுயம்பாக இருந்தா. இப்பதான் இந்த அம்மனுக்கு கோபுரம் கட்டிட்டு இருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். இந்த மணிகள் எல்லாம் தான் கோயில்ல வேண்டுதலா கட்டப்படுது. இந்த மணிகள் தான் கோயில் சத்தமா பேசு. இந்த மணிகள் தான் கோயிலுக்கு வேண்டுதலா கட்டப்படுது இந்த கோயில்ல. அதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா போற தொட்டிலா இருக்கும். இது மாதிரி பல தொட்டிகள் இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கும். குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பவள் இந்த தாய். அதோடு மட்டும் இல்லாம இந்த இடத்துல சப்தமாதர்கள் கன்னிமார்கள் தெய்வமாக வழிபாடு செய்கிறாங்க. இந்த கன்னிமார்களை கும்பிட்டு தான் தொட்டில் கட்டுவாங்க. வாங்க இந்த குளத்தை பார்க்கலாம். இந்த குளம் தான் புனிதமான தெய்வ குலத்து காளியம்மனின் குளமாக பார்க்கப்படுது. ஆனா இந்த தண்ணி நான் பார்த்துருக்கேன், கிளீனா இருக்கும். இப்ப என்ன வெயிலெல்லாம் போட்டுட்டாங்க. ஆமா, இந்த கால் வந்து இல்ல போலாம். பகல்ல பார்த்தோம்னா தெரியும், நல்லா கிறிஸ்டல் அண்ட் கிளீனா இருக்கும். இப்ப இருட்டாயிடுச்சு, அதனால நமக்கு தெரியல. இந்தாங்கம்மா தீர்த்தம் தலையில தெளிச்சுக்கோங்க, வீட்டுக்கு கொண்டு போகலாம். தெளிச்சிட்டு கொடுங்க. ரொம்ப ஆழமா இருக்குன்னு பார்த்து. இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு மறக்காம எனக்கு கூப்பிட்டு வர்றீங்க. கண்டிப்பா கூப்பிட்டு வரேங்கன்னு. இவ்வளவு சீக்கிரம் எனக்கு இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்குது. இது இன்னைக்கு நேத்து இந்த கோயில் பணி நடக்கிறது கிடையாது. இவ வந்து பல வருஷத்துக்கு முன்னாலேயே ஓலை குடிசை ஆசைப்பட்டு இந்த அம்மா பண ஓலை குடிசுக்குள்ள மட்டும்தான் இருந்தாங்க. கொரோனா காலகட்டத்துக்கு முன்னால இந்த அம்மனுக்கு கோயில் எழுப்புனாங்க. அதுக்கு பிறகுதான் இத்தனை வருடங்களா இந்த கோயில் பணி நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா அந்த அம்மனுக்கு விருப்பமானது பண ஓலை குடிசைதான் அப்படிங்கறத எங்க பாட்டிமாருங்க எங்கிட்ட நான் சொல்லியிருக்காங்க. அந்த அம்மன் வந்து பண ஓலை குடிசையில தான் விரும்பி இருந்தா அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுல நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் இப்ப ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கோபுரம் எழுக்குறாங்க. இதுக்கு எத்தனை பல தடைகள் வந்தாலும் மீறியும் கொஞ்சம் ஓரளவுக்கு வசந்து வந்திருக்கு கோபுரம். இன்னும் கும்பாபிஷேகம் வந்துச்சுன்னா கோயில் கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும். அந்த பழைய நடைமுறைகள் வழிபடுறது எல்லாம் கொஞ்சம் வந்துடும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோயில் கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்காக. இன்னைக்கு உனக்கு எப்படிமா இருக்கு? எனக்கு இன்னைக்கு மனசு திருப்தியா, எப்படி சொல்றது, வகுறு பசிக்கும் போது சாப்பாடு சாப்பிடுறது எவ்வளவு ஒரு மனசுக்கு இதமானதும் வகுத்துக்கு இதமானதும் இருக்குமோ அது மாதிரி ரொம்ப நாள் பசி என்னோடது இன்னைக்கு தீந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது. சந்தோஷம். இன்னைக்கு என்னுடைய இது வந்து வயிற்று பசின்னு சொல்லக்கூடாது, மனப்பசின்னு கூட இல்ல. இது வந்து பக்தியோட பசி. பெத்த தாய ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அது மாதிரி நான் என்னுடைய தாயை பார்த்த ஒரு சந்தோஷம் எனக்கும் ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இப்ப இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு சீக்கிரம் இந்த கோயிலுக்கு வர முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த காளியம்மன். அதான் இந்த ஊர் மண் எடுத்து அங்க தெய்வமா வச்சு கும்பிடுற அந்த காளியம்மனுக்கே அவ்வளோ பவனா. தலஸ்தானம் இது. இந்த சக்தி எவ்வளவு சக்தின்னு நீங்களே பாத்துக்கோங்க. மாரியம்மனுக்கெல்லாம் தலை வீடு எதுன்னா சமயபுரத்து காட்டுவாங்க. அதே மாதிரி இந்த தெய்வ குலத்து காளியம்மன் நிறைய பக்கம் இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சைடெல்லாம் எடுத்து வச்சு கும்பிடுறாங்க. அதுக்கு ஒரு தாய் வீடா இந்த அம்மா காளியம்மாவுக்கு தாய் வீடா இங்க இருக்கிறா. இருந்தாலுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நேர்களே நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த ஏரியா லொகேஷன் எப்படி வரணும்னா, பொள்ளாச்சி பஸ்ல வரவங்களுக்கு பொள்ளாச்சியில இறங்கிட்டு அங்கிருந்து ஆனமலை ரோட் சேத்துமாடை பஸ், பொள்ளாச்சிலேருந்து சேத்துமாடைக்கு பஸ் இருக்குதுங்க. வந்தீங்கன்னா காளியம்மன் கோயிலே இறக்கி விட்டுருவாங்க. அப்படி இல்லை ஆனமலைக்கு வந்தால் கூட மாசாணியம்மன் கோயில் கும்பிட்டுட்டு அங்கேருந்து கூட இங்கே பஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்துக்கலாம். ஒரு லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த காளியம்மன் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போங்க, மன நிறைவாக இருக்கும். சரி, தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிட்டோம். ரொம்ப நன்றி மக்களே. அத்தை என்னமா பகல்ல வந்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லா பார்த்துருக்கலாம். அதுவும் அந்த கோயிலுக்கு வலது புற பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து குதிரை வாகனத்துல உட்கார்ந்து இருக்கிறது பார்க்கலாம். அதுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன நாகதாளி மரம் பெருசா இருக்கும். அந்த நாகதாளி மரம் ரோட்டுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு நாள் பகல்ல வருவோம். அப்ப நல்லா எடுத்து வீடியோ எடுத்து மக்களுக்கு காட்டலாம். சரியா? எனக்கு பகல்ல வரணும்னு தான் ஆசை. ஆனா நம்ம கிளம்புனதே மதியம் விளக்கு வச்சு கிளம்பி இருக்கிறோம். அப்புறம் இங்க நைட் ஆயிடுச்சுல, கிளம்புறப்ப சட்டு போட்டுன்னு கிளம்புனாதானே. நடங்கடி வேகமா, வீட்டுக்காவது நேரமா போவோம். பாய் மக்களே.